வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து அமேசான் ஜெயில் 1982 ரிலீஸான ஒரு எரோட்டிக் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டெலிவிஷன் லாட் ப்ளீஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் ரேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமேசான் ஜெயில் அண்ட் அமேசான் அந்த காட்டில் வந்து ஒரு ஒரு கூண்டு மாதிரி செட் பண்ணி அங்கே ஏகப்பட்ட ஒரு ஒரு கும்பல் ஆஃப் உமன்ஸை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஓனரா எட்கர் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பெண்களை வந்து மேய்க்கிறதுக்கு அவங்க ஹெலினான்னு சொல்லிட்டு ஒரு விமன் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விமன்ஸை வச்சு. ஸோ வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து பிளேன் மூலியமா வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த பெண்களை வந்து விற்கிறாங்க. அதுல ஒரு 3 பொண்ணு மட்டும் இருப்பாங்க, பெட்டி, ஏஞ்சல், லிஸ். இவங்க 3 பேர் மட்டும் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு வந்து இந்த தொழிலெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகடா அந்த இடத்துல வந்து ஒரு ரெபலஸா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 3 பேரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாருமே வந்து வித்துருவாங்க. வித்துட்டு அடுத்த செட் ஆஃப் விமன்ஸ் அங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமே அவங்க கிட்டே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்கருக்கு வந்து ஒரு சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருப்பாங்க, வேலை செய்யறவன். நம்ம நம்ம இந்த 3 பொண்ணுங்களும் ஒரு பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட பேசி எங்களை தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வழியும் சொல்லிடுறாங்க. தப்பிச்சும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எட்கரோட ஆளுங்க வந்து தேடிட்டு இருக்க சமயத்தில் இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து கோல்டு மைன்ஸ் இருக்கும். அந்த மைன்ஸ்ல தங்கம் தேடுறவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஓகேங்களா? அது இந்த மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பல் ஆஃப் அந்த அந்த பெண்கள்ல வந்து ஒரு தப்பிச்சு போயிடுவா. தப்பிச்சு போற அந்த சமயத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க மூணு பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. அவங்க வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து டூரிஸ்ட் மாதிரி இங்க வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் இந்த 3 பொண்ணுமே மாட்டிப்பாங்க. ஓகேங்களா? அப்புறமா எல்லாருமே சேர்ந்து தப்பிச்சு போற அந்த சமயத்துல அந்த கோல்டு மைன் ஆளுங்க கிட்ட வந்து மாட்டிப்பாங்க. ஸோ இப்போ வந்து எட்கருக்கும் வந்து அந்த பொண்ணுங்க தேவை. அதே மாதிரி இந்த கோல்டு மைன்ல வேலை செய்யணும்னா அந்த பொண்ணுங்க வந்து விடுற மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம், அந்த 3 புது பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பொண்ணுல ஒருத்திக்கு வந்து ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 3 பேருமே அந்த பெண்களை தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. படம் வந்து கொஞ்சம் சுத்தி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து இதுதான் கதை. தப்பிக்கிறாங்க. தப்பிக்கிற சமயத்துல வந்து ஃபர்ஸ்டே ஒரு பொண்ணு தப்பிச்சிடறான். அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு 3 புது பொண்ணுங்க உள்ள மாட்டிக்கிறாங்க. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்களும் மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படத்துல வந்து 18+ சீன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அதே மாதிரி ராவாவும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து படத்துல ஃபுல்லா டிராவல் பண்றது எல்லாமே விமன்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நியூட் சீன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. செக்ஸ் சீன்ஸ் வந்து பெருசா இல்லை. நியூட்ஸ் மட்டும் தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு ஆவரேஜபிளா மூவின்னு நான் சொல்லுவேன். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடின்னு சொல்லிக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் வீக்.